இங்க 2 பசங்க லைஃப் ஜாக்கெட்ல காத்து ரொம்ப அதிகமானதுனால எங்கேயுமே போக முடியாம அப்படியே கடல்ல மிதந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பின்னால ரொம்ப பெருசா டிராகன் மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. அதுக்கு 2 தலை இருக்குது. அது இவங்களை கடிக்க வந்து அந்த சூட்டை ஓட்ட பண்ணி விட்டுருது. அதனால அதுல இருந்து காத்து வெளியில வர ஃபோர்ஸ்லயே இவங்க பக்கத்துல இருக்கிற தீவுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிராகன் மாதிரி இருக்கிற உயிரினத்துக்கு முன்னாடியும் தலை தான் இருக்குது, பின்னாடியும் தலை தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரியே இன்னும் 2 பசங்களும் அந்த தண்ணியில மிதந்துகிட்டு வராங்க. அவங்களையும் அந்த டிராகன் அப்படியே அடிச்சு அந்த தீவுக்கு பறக்க விட்டுருது. இப்ப முன்னால அந்த 2 பசங்களும் அப்படியே அந்த தீவுல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஸ்லிப் ஆகி ஒரு எரிமலைக்குள்ள விழுந்துடுறாங்க. ஆனா உள்ள பார்த்தா எரிமலை எல்லாம் கிடையாது, அது ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவர் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எல்லா மிருகங்களையும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா உருவாக்கி வச்சிருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் அவரு ஒரு சீரத்தை உருவாக்கி அந்த விலங்குகள் எல்லாம் கொஞ்சம் பெருசா மாத்தலாம்னு சொல்லிட்டு அதுங்க மேல லைட்டா ஊத்துறாரு. ஆனா ஊத்துன அடுத்த செகண்டே பார்த்தா எல்லா விலங்குகளும் ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி பயங்கர பெருசா மாறிடுதுங்க. கடைசியில முன்னால வந்த நம்ம ஹீரோவும் பின்னால வந்த இன்னொரு பையனும் அந்த விலங்குகள்